Hi viewers, எல்லாரும் ரெகுலரா நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களா? வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் காட்ட போகிறேங்க. இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதுவும் இந்த வாட்டியும் கிச்சன் ப்ராடக்ட் தான் செய்ய போகிறேன். கிச்சன் ஆர்கனைசர்ஸ்க்கான ப்ராடக்ட் தான் இன்றைக்கும் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நச்ச நிறைய நம்ம இது வச்சுருப்போம், என்ன சொல்லுவாங்க, நிறைய மூடி போட்டு நிறைய டப்பா வச்சுருப்போம். அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் போய் நம்ம டப்பாவாக அப்படியே ஃபுல்லாக நிறைய வச்சு க்ளீன் பண்ண தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு ப்ராடக்டை அமேசான்லேருந்து வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த ப்ராடக்டை இப்போ அது என்ன ப்ராடக்ட்டுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போது இந்த ப்ராடக்ட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். மஞ்சள் தூள்லேருந்து சில்லி பவுடர்லேருந்து எல்லாமே A to Z எல்லாமே போட்டு நம்மளோட கேஸ் ஸ்டவ் இருக்குங்க இல்லையா, அது பக்கத்தில் நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா என்னென்ன தேவை காலையில் சமையல் பண்ணும்போது இதில் இந்த குட்டி உளுத்தம்பருப்பு, கடுகு அதெல்லாம் கூட நீங்கள் போட்டு வச்சு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த அஞ்சரை பெட்டின்ற ஒரு இது தேவையே படாது. இதெல்லாம் போட்டு ஒரு 100 கிராம் மந்த்லி ஒன்ஸ் வாங்கி நீங்கள் இதை போட்டுட்டிங்கன்னா நாளைக்கு ஜாமான் லிஸ்ட்டு போட போகிறீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு இது ரெடி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவுடர் ஐட்டம், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கொரியண்டர் பவுடர், அந்த மாதிரி எல்லா பவுடர் ஐட்டம்ஸும் இதில் போட்டுக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டு நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம பெரிய ஃபேமிலியாக கிடையாது, எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி தான். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன ஹோல்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணி இது நம்ம போட்டுக்கலாம். நார்மலாக எல்லாமே நம்ம போடுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸை வச்சு நீங்கள் எது வேணுமோ கொஞ்சமாக வரும். ஸோ நிறைய வரணுன்றது இல்லை, கொஞ்சமாக வரும். ஸோ அந்த மாதிரி இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதை மாதிரி கிச்சனில் நீங்கள் உங்களோட கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ இருக்கா இல்லையான்றது கூட இந்த டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது இல்லை காலியாக போகுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கபோர்ட்ஸ்குள்ளே, இன்றைக்கி என்ன இருக்குது இல்லைன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா நமக்கு மறுநாள் நம்ம சமைக்கும் போது இது இல்லை அது இல்லைன்ற நம்ம டென்ஷன் வந்துடும். அதனால் நீங்கள் இப்படி இந்த மாதிரி பாருங்கள், இப்படி ரொட்டேட் கூட பண்ணலாம். இப்படி எடுத்து வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி ஒரு சுற்றுனீங்கன்னா என்னென்ன ஐட்டம் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். இது போதுங்க. ஆக்சுவலாக இதுவே உங்களுக்கு மச்ச எனஃப். இதில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும், எல்லா ஐட்டமும் என்னென்ன முக்கியம். இப்போ இது இங்கே கிளாஸ் டேபிளில் வச்சு நான் டிஸ்பிளே பண்ணுறதுனால உங்களுக்கு அது சுற்றுறதுக்கு இப்படி தூக்கி நான் சுற்றி காமிக்கிறேன். இதே நீங்கள் கிச்சனில் வச்சிங்கன்னா அடுப்புக்கிட்ட வச்சுட்டு இப்போ ஒரு ஐட்டம் எடுக்கணும்னா எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இப்படி சுற்றி விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துடும். அந்த மாதிரி இப்போ இங்கே ஒரு ஐட்டம் எடுக்கணும், இங்கே ஒரு ஐட்டம் எடுக்கிறோன்னா அதை சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இப்போ நான் அந்த டேபிளில் என்னால் அதை சுற்ற முடியல. ஸோ அதனால் நீங்கள் இப்படி கிச்சனில் ரொட்டேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஐட்டம்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்குங்க. இந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ எனிதிங் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்டை வாங்கி இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றது நீங்களும் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் நிறையவே கொடுங்க. தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.